வணக்கம். இங்கே நீங்கள் காண இருப்பது நடிகர் விஜய் அவர்களுடைய சாதகம். இவருக்கு முதல்வர் ஆகும் வாய்ப்பு இருக்கிறதா? ஆம் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய சாதகத்தை நாம் பார்ப்போம். ஒருவர் முதல்வர் ஆவதற்கு லக்கணமும் லக்னாதிபதியும் ஆளுமை கிரகம் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் என்று செய்யும் கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனானது நல்ல நிலையில் இருக்க வேண்டும். நல்ல நிலை என்பது என்ன? குரு பார்த்து கொண்டு இருக்கலாம் அல்லது குருவோடு சேர்ந்து இருக்கலாம், சுக்கிரன் பார்த்து கொண்டு இருக்கலாம் அல்லது சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கலாம் என்பதுதான். இவருடைய சாதகத்தில் கடக லக்கணமாகி கடக ராசியாகவும் ஆகி அந்த கடகாதிபதி சந்திரன் அப்போதுதான் 1-2 நாட்கள் அமாவாசை நிலையிலிருந்து வெளியிலே விடிகாலை பொழுது போல் என்ற ஒளி நிலையில் இருக்கிறார். அதோடு ஆளுமை கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அதோடு கூடி சந்திர மங்கள யோகத்தை பெறுகிறார். சந்திரன் குரு பார்வை கிடைக்கவில்லை, சுக்கிரனுடைய தொடர்பும் கிடைக்கவில்லை. ஆனாலும் சந்திரன் என்பது ஒரு ஒளி கிரகம். மற்றும் ஆளுமை அதிகார கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு மட்டுமே குருனுடைய பார்வை 12ஆம் இடத்தில் மறைந்து கிடைக்கப்பெறுகிறது. ஒரு ஆளுமை கிரகம் தன்னிச்சையாக எந்த ஒரு பங்கும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக மற்ற நபர்களை காட்டிலும் உயர் பதவி, நல்ல அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பார். அந்த வகையில் இவருக்கு அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பானது சூரியனுடன் சனி சேர்வது இந்த அதிகார செயலை தடுக்கும் செயலாக இருக்கிறது. ஆனாலும் சூரியன், புதன், சனி இவைகள் மூன்றையும் குரு பார்ப்பதால் இவருக்கு இந்த அரசியல் ஆசை என்பது இருக்கத்தான் செய்யும். இப்படி இருக்கின்ற நேரையில் இவர் வெற்றி பெறுவாரா என்று பார்க்க போனால் வெற்றி என்பது இவருக்கு எட்டா கனி என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னால் இவருக்கு ஆக்டிவேஷன் செய்யக்கூடிய புதனானது நல்ல நிலையில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் புதன் என்பது அறிவு சம்பந்தப்பட்ட நிகழ்வு. அந்த வகையில் இவருக்கு புதனானது அதிகமான சுபத்தன்மையில் இருப்பதால் நடிப்பு தொழிலுடன் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற இந்த செல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் மட்டும் இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது செல்லின் மூலமாக பரப்பப்படும் இவரை பற்றிய செய்திகள் எங்கும் ஊடகங்களுக்கு போய் மக்களிடையே சென்று அடைவதால் இவர் அந்த விஷயத்தில் மட்டுமே வெற்றி பெறுகின்ற அமைப்பு பரவலாக பேசப்படுமே தவிர இவருக்கு அரசியல் ஆளுமைங்கிற அமைப்பு ஆனது 2ஆம் பட்சமாகத்தான் இருக்கிறது. இவருக்கு நடந்த நிகழ்வுகளை பார்க்க போனால், அதாவது கரூர் தினத்தன்று அவருடைய லக்னாதிபதியான சந்திரனானது கோச்சாரத்தில் நீச்சம் பெற்று இருந்த ஒரே காரணத்தினால் அவருக்கு 41 உயிர்களை பலி கொண்ட நிலைக்கு அன்றைய தினம் ஆளாக்கப்பட்டார். அதுபோன்ற ஒரு நிகழ்வானது 4/5/2026 அன்று அவருடைய லக்னாதிபதியான சந்திரன் கோச்சாரத்தில் அதே விருச்சிக வீட்டில் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பதனால் இவருக்கு மனம் வருத்தும்படியான நிகழ்வு காத்து இருப்பதாக இவருடைய சாதக அமைப்பிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. ஆகையால் மீடியாக்கள் புகழப்படும் புதனானது இவருக்கு அதிகப்படியான ஆதரவுகள் கொடுக்கப்பட்டாலும் மக்கள் மத்தியிலே அவருக்கு அன்றைய தினம் நல்ல செய்தியும் கெட்ட செய்தியும் மாறி மாறி வருகின்ற அமைப்பு அவருக்கு இருக்கிறது. மேலும் கோச்சாரத்தில் குரு ஆனது இடத்தில் இருப்பதால் குரு ஆனது தூர தேசத்தை குறிக்கக்கூடிய பகுதி என்பதாலும் அவர் அன்றைய தினமோ அன்று மறுநாளோ வெளியூர் வெளிநாடு போகின்ற அமைப்பை இருக்கிறதனால் இவர் அன்றைய தினம் இவருக்கு துக்க செய்திகள் இருப்பதாக இவருடைய கோச்சார கிரக நிலை காட்டுகிறது.